ஹல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வெளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நம்முடைய கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் கொடுத்த நல்ல ஆராதனைக்காய் ஸ்தோத்திரம், நல்ல விடுதலைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய ரேமா வார்த்தைகளை நாங்கள் பேசுகிறோம். வல்லமையுள்ள வார்த்தைகள், ஜீவனுள்ள வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கிறோம். கர்த்தர் வந்தவர்கள் வந்த வண்ணமாய் திரும்பி போகாதபடிக்கு அவர்கள் புதிய சிருஷ்டிகளாய் நாங்கள் புறப்பட்டு செல்ல கர்த்தர் எங்களுக்கு அனுகூலம் செய்யுங்க. நீர் எங்களோடு இருப்பதை எங்கள் பகைஞர் கண்டு வெட்கப்படி முடிக்க எங்களுக்கு அனுகூலமான ஒரு காரியத்தை செய்யுங்கப்பா. இப்பொழுதும் நீர் பேசும் ஆண்டவரே, நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த 9 மணி ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களை நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த காலத்தில் நீர் சும்மா இருப்பது நல்லதில்லை. இந்த காலத்தில் என்ன இருக்கக்கூடாது? நீங்கள் சொல்லுங்கள், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், சும்மா இருக்காத. மனைவிமார்கிட்ட சொல்லுங்கள், நீ சும்மா இருக்காத. மனைவி கணவன்கிட்ட சொல்லுங்கள், சும்மா இருக்காத. சும்மா இருக்காதீங்க எல்லாம். ஆத்தும ஆதாயம் செய்கிற ஒரு காலம், சத்தியத்தை குறித்து மற்றவர்களுக்கு போதிக்க வேண்டிய ஒரு காலம். இந்த காலம் எல்லாம் கடைசி காலம் பாங்க. நான் ஓப்பனாக சொல்கிறேன், இது ஆரம்ப காலம். இந்த ஆரம்ப காலத்தில், அதாவது தேவனுடைய வருகையின் ஆரம்ப காலம். இனி இந்த கொடூரங்களுக்கெல்லாம் ஒரு முடிவு பாருங்கள். நாட்டுக்கு நாடு, தேசத்துக்கு தேசம், குடும்பத்துக்கு குடும்பம், சண்டைகளும் அடி துடிகளும் பாருங்கள். இன்றைக்கி இஸ்ரேலில் பாம் போட்டதில் கணக்கு எடுக்கிறாங்க. இனி ஒரு 20-30 வருஷத்துக்கு இஸ்ரேல் பொருளாதாரத்தை சேர்த்துறதுல கடினமாக இருக்குமாமா. அத்தனையும் கொட்டி தீர்த்துட்டாங்க, எல்லாம் எரிச்சு கொட்டிட்டானுங்க. அந்த பக்கம் இந்த நாடுகள், லெபனான், அது இதுன்னு செம அடிதுடி நடந்துட்டுருக்குது. இந்த காலம் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ சும்மா இருப்பது நல்லதல்ல. இப்போ தான் நீங்கள் ரட்சிப்புக்காக ஜனங்களை நீங்கள் ஆதாயப்படுத்தணும். ஜனங்களிடத்தில் போய் நீங்கள் பேசணும், ஆண்டவரை குறித்து அன்பை பேசணும், அவங்கள ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வரணும். இது அந்த காலமாக இருக்கிறது. ரூத் அமைதியாக இருக்கிறப்போ ரூத்துடைய மாமா சொல்கிறான், முருதைக்கைய சொல்கிறான், என்ன ராணியாய் ஜம்முன்னு உட்காந்து சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கிறியா? இது நீ சும்மா இருக்க வேண்டிய காலம் இல்லை, ஏன்னா உமது ஜனங்கள் அங்கே மறித்து கொண்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவான். உங்களுக்கு நான் ஒரு எச்சரிக்கை தரேன், இது சும்மா இருக்கிற காலம் அல்ல. உங்களால் இயன்ற முறையிலும் இயேசுவை குறித்து மற்றவர்களோடு சொல்லுங்கள். அல்லேலூயா. சரி, இன்றைய தினத்தில் போன வாரம் நான் என்ன எடுத்தேன்? தூக்கம் அப்பள. சரி, வெரி குட். எத்தனை பேர் வைராக்கியம் கேட்டீங்க? சரி, ரைட், ஓகே, இருக்கட்டும். இன்றைக்கி ஒரு வைராக்கியத்தை பார்த்துருவோம். தேவன் ஒரு தனி மனிதன் மேலே வச்சுக்கிற ஒரு வைராக்கியம். ஆமேன்னு சொல்லுங்கள். தேவன் ஒரு தனி மனிதன் மேலே ஒரு வைராக்கியம். அவர் கூட்டத்தோட குரூப்பில் கொடுக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது. ஒரு மனுஷியாகட்டும், ஒரு மனுஷனாகட்டும், அவனை உயர்த்த வேண்டும் என்று தேவன் திட்டமிட்டு விட்டால் அவன் மேலே ஒரு வைராக்கியத்தை வைப்பார். அல்லேலூயா. அந்த வைராக்கியம் சாதாரணதல்ல, தன் காரியத்தை நிறைவேற்றுகிற ஒரு வைராக்கியம். அப்பேற்பட்ட வைராக்கியத்தை கர்த்தர் அவன் மேலே வைப்பார். நான் போன வாரமே சொன்னேன், ஒரு பொண்ணு 600க்கு 590 மார்க் எடுக்கணும் அப்படின்னா, 92, 93, 95 விட்டுருங்க, குறைஞ்சபட்சம் நான் சொல்கிறேன் 600க்கு 590 எடுக்கணும்னா அந்த பிள்ளைக்குள்ளே என்ன இருந்திருக்கோன்னா, நம்ம பிள்ளைகள்ட்ட இருக்கா? சோதிச்சு பாருங்க. யாருக்குள்ள இந்த வைராக்கியம் இல்லையோ அவங்க மார்க் எடுக்க முடியாது. இந்த 200லேருந்து எடுத்திருப்பாங்க பாருங்க, 300, 400, இதெல்லாம் வைராக்கியமே இல்லை. ஸ்கூலுக்கு போனேன், நான் ஏதோ தெரிஞ்சதெல்லாம் எழுதுனேன், எப்படியோ 200 வந்துருச்சு, 220 வந்துருச்சு. ஆனால் அதே பொண்ணுக்கு ஒரு வைராக்கியம் இருந்திருந்தா அது 500 தாண்டி இருக்கும், சொல்லாமல் கொள்ளாமல் தாண்டி இருக்கும். எல்லாத்துக்குமே என்ன தேவை? ஒரு வைராக்கியம் தேவை. உங்கள் குடும்ப சூழ்நிலையில் பாருங்கள், பெண்களுக்கு ஒரு வைராக்கியம் வேணும். எப்படியாவது என் குடும்பத்தை தூக்கி நிறுத்தணும், என் குடும்பத்தை வாழ வைக்கணும். இந்த வைராக்கியம் இல்லாத பொம்பளை குடும்பத்தில் பாருங்கள், இது பாட்டுக்கு இது கிடக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா, கன்னியம்மான்னு அந்த அம்மாவுக்கு பேர். அந்த அம்மா கிட்ட இப்போ தான் தெரியுது அந்த அம்மாவுடைய சித்தனை. அது பல ஆண்டுகளுக்கு முன்னாடி தெரிஞ்ச அம்மா. ஏன்னு கேட்குறீங்களா? அவர் சிடிசியில் கவர்மெண்ட் ஜாப் டிரைவரு.
அதனால் அவருக்கு ஸ்டோர் இருக்குது. மிலிட்ரியில் வேலை செஞ்சுட்டு டிரைவராக வந்தவர். அதனால் இந்த ஸ்டோரில் போய்ட்டு இந்த துவைக்கிற சோப்பு, குளிக்கிற சோப்பெல்லாம் நிறைய வாங்கிட்டு வந்துடுவார். உங்களுக்கு தான் தெரியுமில்ல, மிலிட்ரி சோப்பெல்லாம் விலை கம்மி, மிலிட்ரி ஜாமானம்லாம் ரொம்ப விலை கம்மியாக இருக்கும். வாங்கிட்டு வந்து இந்த அம்மா புருஷனுக்கு தெரியாமல் சினிமாவுக்கு போகணுன்னா ஒவ்வொரு சோப்பாக விற்கும் பாருங்கள் எங்கள் தெருவில். அழுங்காமல் எங்கிட்டையும் கேட்கும், இந்த ஒரு 2 சோப்பு வாங்கி காசு கொடு அப்படிங்க. அப்போல்லாம் சினிமாவுக்கு என்னங்க 75 பைசா, 1 ரூபா தானே, அந்த மாதிரி தானே. ஹை கிளாஸ் போனால் 2000 ரூபா தான், அவ்வளோதான். அப்போ அந்த அம்மா என்ன பண்ணு, சோப்பு ஒரு 8 நாக்கு 1 ரூபாய்க்கு விற்றுரும். விற்றுட்டு இந்த அம்மாவும் பக்கத்து வீட்டு அம்மாவும் 2 பேரும் போவாங்க. அப்புறம் தான் தெரிஞ்சது ஸ்டோரில் வந்தாலா பாவம் மாடு மாதிரி பாடுபட்டுட்டு, இந்த வேக்கானம் தெரியல பாருங்க, பாடுபட்டு அவ்வளோ பெரிய பையை கொண்டு வந்து வீட்டில் வச்சுட்டு போவார். இடையில சோப்பு தீர்ந்துருச்சுன்னு அந்த அம்மா கேட்கும். அவர் பாய் கடையில் வந்து சோப்பு வாங்குவார் பாருங்க. இப்போ இந்த அம்மா கிட்ட என்ன இல்லை, ஆனால் அது அப்படியே போயிடுச்சு. எப்படியும் அந்த பெரிய பையன் ஒருத்தர் அவங்க அப்பா கவர்மெண்ட் ஜாப் கிடச்சி இப்போ கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கான். மற்றதெல்லாம் அப்படியே எங்கேயோ காணா போயிடுச்சு. எங்கே இருக்குது அந்த குடும்பம்னே தெரியல, மறைஞ்சிடுச்சு. என் அன்பு பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், பெண் பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், உங்களுக்குள்ள ஒரு வைராக்கியம் வேணும். அந்த ஆள் செஞ்சா நானும் செஞ்சு காட்டுமா அப்படின்னு முடிஞ்சது குடும்பம். அதே மாதிரி ஆண்களுக்கு ஒரு வைராக்கியம் வேணும். சொந்த பந்தத்துக்கு மத்தியில் நான் உயரணும். எல்லாத்துக்கு மேலே என்னை கட்டிட்டு வந்தல்ல, அவள் குடும்பத்துக்கு முன்னால் நான் கீழே இறங்கி போயிடக்கூடாது, நான் உயரணும், நான் உயர்ந்து காட்டணும் அப்படின்னு ஒரு காலத்தில் அது வந்து ஒரு இதாக பேச்சாக சொல்கிறேன், மறந்துடுங்க. எனக்கு பொண்ணு கொடுக்க யோசிச்சாங்க, பொண்ணு கொடுக்க யோசிச்சாங்க. அப்போ தான் நான் முங்குன்னு கம்பெனி வச்சு டெவலப் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இவனுக்கு இப்போ கொடுத்து இவன் என்னைக்கு முன்னேறி இன்றைக்கி எவன் எப்போ என் பிள்ளையை காப்பாற்றுவாங்கன்னு சொந்த பந்தம் அவங்க சொந்த பந்தம் பேசினாங்க. ஆனால் இன்றைக்கி அத்தனை பேரும் என்னை உதாரணமாக காட்டுறாங்க. ஏன் தெரியுங்களா? ஏன்னு சொல்லுங்கள். எனக்குள்ள ஒரு வைராக்கியம், பாத்திரம் இல்லாது. ஏன் என்னை வெட்கப்படுத்துறவங்களுக்கு முன்பாக நான் உயர்ந்துக்கால். இன்றைக்கி என்னை இவங்க சொந்தம் எங்கள் சொந்தம் எல்லாத்த காலத்துலையும் கத்த என் குடும்பத்தை உயர்த்தி வச்சிருக்கிறார், சகலத்திலையும் மேன்மையாக வைத்துறேன், அவருக்கே துதிகான மகிமையை செலுத்துகிறேன். அதுக்கு என்ன தெரியுமா எனக்குள்ளே இருந்தது? வைராக்கியம். இங்கே உங்களுக்கு சொல்கிறேன், என்னுடைய அன்பு பிள்ளைகளுக்கு, ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், உங்களுக்குள்ள வைராக்கியம் வேணும். படிக்கிற பிள்ளைகளுக்கு நான் சொல்கிறேன், உங்களுக்குள்ள வைராக்கியம் வேணும். மொபைல் வாங்கி கொடுத்துட்டா பத்தாது. அதே மாதிரி இன்றைக்கி வந்து வசனம் சொல்லாமல் உட்கார்ந்தது தண்டனை. போய் முழங்கால் போட்டணும். பொட்டை பிள்ளைங்காட்டி விட்டுட்டேன். வசனம் சொல்லாமல் எந்த பிள்ளைகளும் இருக்கக்கூடாது. அப்படின்னா படிப்புலையும் அப்படி தானே விட்டுருவேன். விட்டு தொலை, மனப்பாடம் பண்ணிட்டு எவ்வளோ ஆகுது. அப்புறம் இத்தனை 1000 அப்பா அம்மா செலவு பண்ணி காலேஜில் சேர்த்து என்ன பிரயோஜனம்? படித்து மார்க் எடுக்கணும். ஆமாம், இல்லைன்னா அப்புறம் கல்யாணம் 5 வருஷம் தள்ளி போட்டுருவேன். கல்யாணம் தள்ளியா? வேண்டாம், அதுக்கு படித்தா தீர்த்துறேன். சரி, எல்லாத்துக்குமே பிஸ்னஸ் பண்ணுறவங்க அவங்களுக்குள்ள என்ன இருக்கணும்னு நினைக்கிறீங்க? சும்மா பணத்தை போட்டு கடையை வச்சோம் உட்கார்ந்தோம், நடக்கவே நடக்காது. ஒரு பையனாகட்டும் பொண்ணாகட்டும் ஒரு பொசிஷன்லேருந்து மேலே வர்றாங்கல்ல, அவங்க எதில் வந்தாங்கங்கிறீங்க? வைராக்கியம். இந்த வைராக்கியம் உள்ள எந்த மனுஷங்கிட்டையும் பார்த்தீங்கன்னா ஒரு உயர்வை நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். அந்த குடும்ப வாழ்க்கை சூழ்நிலையை நான் பார்க்கலாம். நீங்களே சொல்லலாம், இந்த குடும்பம் அந்த பொண்ணுக்கும் வைராக்கியம் இல்லை, அந்த ஆளுக்கும் வைராக்கியம் இல்லை. அதுதான் இது அப்படியே மிதந்துக்கிட்டு இருக்கு. உங்கள் மார்க்கை பார்த்தா நான் சொல்லுவேன் உன்கிட்ட வைராக்கியம் இருக்கா இல்லையான்னு. சாதனா கிட்ட வைராக்கியம் பயங்கரமாக இருக்குது. ஆள் தான் கடுகு, வெடிப்பு பயங்கரமாக இருக்கும். 505 மார்க் எடுத்திருக்கிறா. அவள் சூழ்நிலைக்கு அவன் அந்த வறண்ட காட்டுக்குள்ளே குடியிருந்துக்கிட்டு 505 மார்க்கு. அவங்க அப்பா நான் காலேஜெலாம் படிக்க வைக்கவே முடியாதுன்ட்டார். ஆமாம், இன்றைக்கி அப்புறம் நம்ம சபை மூலமாக நாங்கள் கட்டுறோம் அப்படின்னு சொன்னால் அவருக்கு என்ன உற்சாகம் வந்துச்சால, எவனோ கட்டுறானா என் பிள்ளைக்கு அப்படின்ட்டு நான் கட்டுறேன் அப்படின்னு கேட்டுட்டார். கட்டுட்டா தான் நமக்கு வேணும். இன்றைக்கி 12,000 ரூபாய்க்கு மொபைல் வாங்கி கொடுத்துட்டாரு. என்ன வந்துருச்சு? வைராக்கி வந்துருச்சு. என் பிள்ளைக்கு எவ்வளோ செய்கிறானா, நான் செய்யணும். செஞ்சிரு. இவங்க பார்க்க வைராக்கி வந்து 11,000 ரூபாய்க்கு மொபைல். நானே மிரண்டேன். நானே 10,000 ரூபாய்க்கு தான் வச்சுருக்கேன். பரவாயில்லையே, நம்மளோட பெரிய ஆளுகளாக இருப்பாங்களா? சரி, அவங்கள்ட்ட மூலம். ஹல்லேலூயா. சரி, இன்னைக்கு அது போல் கர்த்தருக்கு ஒரு வைராக்கியம் நம்ம பார்ப்போம். ஓகேவா? இந்த கர்த்தருடைய வைராக்கியம் ஒரு மனுஷன் மேலே இருந்தது.
தேசத்தின் மேலேயே ஒரு வைராக்கியம் வச்ச தேவன் ஒரு மனுஷன் மேலே வைராக்கியத்தை வைக்கிறார். இன்னைக்கு நான் சொல்கிறேன், கர்த்தர் உண்மையிலையும் எம்மேலையும் ஒரு வைராக்கியம் வச்சிருவார். ஆனால் நான் யாராக இருக்கணுங்கிறது தான் இங்கே முக்கியமாக இருக்குது. படிப்போமா? என்ன புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 6 முதல் 8 வசனங்கள். 12 6 முதல் 8 வரை. அப்பொழுது அவர் என் வார்த்தைகளை கேளுங்கள். உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியாய் இருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோடே பேசுவேன். 2 விஷயம் இருக்கு. ஒன்னு, தீர்க்க தரிசனத்துல என்ன பண்றாருலாமா? வெளிப்படுத்துவாரு. தரிசனத்துல என்ன பண்ணுவாருங்க? வெளிப்படுத்துவார். மரியாளுக்கு தரிசனத்தில் வெளிப்படுத்தினார், யோசேப்புக்கு சொப்பனத்தில் பேசினார். புரிஞ்சுதா புரியலையா? இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்ன? ஜோசப் மேரி 2 பேர் இருக்காங்களா தமிழ்ல? யோசேப்பு மரியாள். மரியாளுக்கு காமிச்சது தரிசனம், நீ கர்ப்பவதியாவாய். அதே யோசேப்பு கிட்ட வந்து எப்படி சொப்பனத்தில் பேசினார். அப்ப இன்னைக்கு தேவன் பேசுறாரா பிரதர்? பேசுறாரு. இன்னைக்கு தரிசனத்தில் வெளிப்படுத்துகிறார், சொப்பனத்தில் பேசுகிறார். நீங்க யாரா இருக்கணுங்கிறது தான் முக்கியம். படிங்க. என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல. என் வீட்டில் எங்கோ அவன் உண்மையுள்ளவன். நான் அவனுடன் மறைபொருளாக அல்ல முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன். அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். இப்படி இருக்க நீங்கள் என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயமில்லாமற் போனது என்ன? கொஞ்ச நேரம் இதை பத்தி தியானிப்போமா? ஒரு 3 வசனங்கள் படிச்சிருக்கிறீங்க. கொஞ்ச நேரம் இதை பத்தி தியானிப்போம். இங்க என்ன சம்பவம் நடந்தது பாருங்களேன். தாவீதை பார்த்து சொன்னாரு, அவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன். தானியேலை பார்த்து சொல்றாரு, அவன் என்னுடைய பிரியமான புருஷன் அப்படிங்கிறார். எல்லாத்தையும் ஒவ்வொருத்தரும் சொல்லி போட்டு மோசேக்கு மட்டும் சொல்றாரு, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை. இப்பேற்பட்ட சர்டிபிகேட்டை ஆண்டவர் யாருக்குமே தரல. அல்லேலூயா. இதோடைய பேக்ரவுண்டு என்னன்னு நம்ம பார்ப்போம். அல்லேலூயா. சரி, மறுபடியும் 1வது வசனத்தில் ஒவ்வொன்றா தியானிப்போம். எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயை மோசே விவாகம் பண்ணியிருந்தபடியினால் மிரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயின் நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் பேசி போது விடுங்க. இப்ப முதல்ல கொஞ்சமா தியானம் விடுவோம். ஓகேவா? சரி, இப்ப இங்க என்ன நடக்குது? இது என்ன கதையா இல்ல நிஜமா நடந்ததா? இதில் ஒரு சின்ன இம்பார்ட்டன்ட் விஷயம் மட்டும் இருக்குது. அந்த விஷயத்தை நாமும் செய்யணும். அப்போ செஞ்சுட்டு நான் என்ன வேணால் பண்ணலாமான்னா அது தவறான கருத்து. நீ செஞ்சால் என்ன செய்வார் அப்படிங்கிறது தான் இங்கே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ முதல் வசனம் என்ன சொல்லுது? 2 பேர் அவனுக்கு விரோதம். ஒன்று மிரியாமும் இன்னொன்று ஆரோனும். மொத்தம் இவங்க 3 பேர் சகோதரிகள். யார்? மோசே, ஆரோனு, மிரியாம் தான் மூத்த அக்கா. அவள் தான் அந்த கூடையில் அந்த நைல் நதியில் போய் அந்த மோசே குழந்தைய வச்சு ராணி வந்து எடுக்கிறாளான்னு பார்த்த மிரியாம் தான் அவள் தான். அப்படின்னா அவளுக்கு வயசு எவ்வளோன்னு பாருங்கள், 85க்கு மேலே தாண்டி இருக்கும். அதுக்கு அடுத்தது யாருன்னு கேட்டால் ஆரோன். அவனும் மோசேக்கு மூத்தவன் தான். ஆரோனு மிரியாமுக்கு கீழே இருந்தவன். 3ஆவதாக மோசே இருக்கிறக்கு அந்த 3 பேர்த்தில் அவன் தான் கடைக்குட்டி. இப்ப கடைசியில இருக்கிற ஒரு மோசே. இப்ப திடீர்னு ஆண்டவர் என்ன சொல்றாரு? அவன் எனக்கு உண்மை உள்ளவன்னு சொல்றாரு. ஏன் உண்மை உள்ளவன்னு சொன்னாரு? ஏன் இந்த சம்பவம் நடந்தது? இப்ப முதல் வசனத்துல சொல்றார், இந்த இடத்துல உண்மையிலேயே அவங்க எதனால மோசே மேல வெறுப்பு ஏத்தினாங்க, எதனால வெறுப்படைந்தார்கள் என்பதை நாம சற்று சிந்திப்போம், தியானிப்போம். எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரியை மோசே விவாகம் பண்ணினான். இவ்வளவுதான் பிரச்சனை. இது இன்னைக்கு இருக்க எத்தியோப்பியாங்கிறத விட
தென்மேற்கு திசையில், அரபு நாட்டுடைய தென்மேற்கு திசையில் இருக்கல சூடான் பகுதியை தான் இந்த எத்தியோப்பியா சொல்லுது. இது சூடான் பகுதி. அப்படின்னா கருப்பு நிற பெண்காரியாவும். ஆக்சுவலி கூஷ் அப்படின்பாங்க. இங்கிலீஷ் பைபிளில் பார்த்தீங்கன்னா குஷிட்னு வரும். அதாவது கூஸ் என்ற ஒரு ரீஜியன், ஒரு மண்டல பகுதியை சேர்ந்தவள். அந்த மண்டல பகுதியை சேர்ந்த ஒரு கருப்பின பெண்ணு. ஆக்சுவலி தேவன் என்ன சொன்னார், அவர்களை நீ திருமணம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டார். இப்போ இவர் திருமணம் பண்ணிட்டார். மோசேவுடைய மனைவி பேர் சொல்லுங்க பார்க்கலாம். சிப்போரா. இங்கிலீஷில் சிப்போரா, சரி, தமிழில் சிப்போரா. ஓகே. இப்போ பிரச்சனையை நீங்கள் தெரிஞ்சுங்க. இந்த ஒரு பொண்ணுக்கிட்டே பிரச்சனையை தெரிஞ்சுக்கங்க. இவங்க 2 பேர் நீ யாரை கேட்டு பாருங்க, மிரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீ நிமித்தம் அவனுக்கு விரோதமாக ஏன் விரோதமாக பேசினாங்க? இப்போ உண்மைக்கு இவங்க அந்த பிள்ளையை கட்டினதுனால தான் விரோதமாக பேசினாங்களா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அங்கே என்ன நடக்குது, இவன் கல்யாணம் பண்ணிட்டு வந்தான். இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா பேர் என்ன பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்காங்க, நிறையா பேருடைய கருத்தும் என்னென்னா, மோசே 2 திருமணம் செய்து கொண்டார். அதாவது முதல் மனைவி மீதியான் தேசத்து சிப்போரா, 2வது கூஸ் என மண்டலத்தைச் சேர்ந்த ஒரு ஸ்திரீயான, அங்கே வெறும் ஸ்திரீ தான் போட்டிருக்கும் பாருங்க. ஆக்சுவலி தர்பிஸ்னுங்கிற ஒரு ராஜாவுடைய மகள் அவன். ஆக்சுவலி அவள் ஒரு ராணி, அவள் ஒரு தேசத்தின் ராணி. இப்போ அந்த ஸ்திரீ தான் இப்போ பிரச்சனையாகவே மாறுறா. நிறைய கருத்துக்கள் வருது. ஆனால் பைபிள் இவள் 2ஆம் திருமணம் செய்தான்னு பைபிளில் எங்கேயுமே இல்லை. மோசேவுக்கு ஒரு திருமணம்னு ஒரே கருத்து. இன்னும் கருத்து சொல்கிறாங்க. இதில் ஜோசபஸ் அப்படிங்கிற ஒரு அகல ஆராய்ச்சிக்காரர் என்ன சொல்கிறாருன்னா, இவ ஒரு தேசத்துடைய ராணி, இவ நீக்ரோ இனத்தை சேர்ந்த கருப்பு இனத்தை சேர்ந்தவர். மோசே பல நாடுகளை போரிட்டு பிடிச்சான். அப்போ அந்த குறிப்பிட்ட அந்த கூஷ் நாட்டை பிடிக்க முடியல. அவன் தோல்வி விடுற ஒரு சூழ்நிலையில் அந்த பெண் இவங்கிட்ட சொன்னாலாமா, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ என்னை திருமணம் பண்ணிட்டா இந்த நாட்டை உனக்கு கொடுத்துட்டேன்னு அவன் உடனே சம்மதிச்சிட்டானாமா. அப்படி அவன் திருமணம் பண்ணினான்னு சொல்லி ஜோஃபஸஸ், அதாவது பெரிய அகழ்வாராய்ச்சியாளர், அவர் ஒரு புஸ்தகத்தை எழுதினார். அந்த புஸ்தகத்தில் அவர் எழுதியிருக்கிறதாக ஒரு கருத்து சொல்கிறாங்க. ஆனால் அது உண்மையானா அது உண்மைன்னு யாருக்குமே என்ன நிரூபிக்க முடியல. சரி, பைபிள் பிரகாரம் பைபிளில் எங்கேயாவது சொல்லுங்க, பைபிள்லேயும் இன்னும் 2வது திருமணம் சொல்லி எங்கேயுமே இல்லை. ஏன்னா நிறைய பேர் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா யாரை கேட்டாலும் மோசேக்கு 2 திருமணங்கிறாங்க. 2 திருமணம் என்பது இன்னும் நிச்சயப்படவில்லை. பைபிளும் எங்கேயுமே சொல்ல அது 2வது திருமணம்னு. இன்னொரு இடத்துல கருத்து என்ன, ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்களா, சிப்போரா தான்ப்பா அந்த பெண்ணு, சிப்போரா தான் அந்த பெண்ணு. அவளை கூட்டிகிட்டு வரையில், அவள் கூட்டிகிட்டு வந்து தான் அந்த நேரத்தில் ஏற்பட்ட பிரச்சனை அப்படிங்கிறான். அவன் யாருன்னு கேட்டால் எத்தியோப்பியா பெண்ணு. ஆண்டவர் என்ன சொன்னார், எத்தியோப்பிய பெண்களை திருமணம் செய்யக்கூடாதுன்னு சொன்னார். ஆனால் மோசே அந்த பெண்ணை திருமணம் செய்துட்டான். இதுதான் இப்போ பிரச்சனை உருவாகுது. இப்போ நிறைய பேருடைய கருத்துக்களையும் தெரிஞ்சுக்குங்க. இந்த இடத்துல அவங்க அந்த திருமணத்தில் தான் பிரச்சனை வந்துச்சா, மிரியாமுக்கும் ஆரோனுக்கும். அதாவது மிரியாம் மூத்த சகோதரி, நல்ல வயசாக இருப்பா. அவள் நல்ல பாடல்காரி, நல்ல டான்ஸ் ஆடுவா, தீர்க்க தரிசனம் சொன்னவோ. அப்பேற்பட்ட மிரியாமவா. ஆரோனும் மிரியாமுக்கு கீழே அடுத்த பையன் தான். இவனுக்கு 85னா அவனுக்கு ஒரு 80. இவங்க 2 பேர்த்துக்கு கீழே மோசே, சின்ன பையன். இப்போ இவங்க 2-3 பேருக்குள்ள ஒரு தர்க்கம் நடக்குது. என்ன தர்க்கம்? கதை மாதிரி கேளுங்க, நல்லா இருக்கும். ஆனால் புரிஞ்சுக்கணும், தூங்கிடக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். இப்போ 3 பேருக்குள்ள ஒரு தர்க்கம் நடக்குது. நீ எப்படிடா திருமணம் பண்ணலாம்? அக்காகாரி திட்டுறா, அண்ணங்காரி திட்டுறான். 2 பேர் வாக்குவாதம். ஓஹோ, நீ அப்படி பண்ணிட்டியா, இப்படி பண்ணிட்டியா, அது எப்படி நீ செய்ய முடியும் அப்படிங்கிறப்போ இவன் ஒரு வார்த்தை சொல்கிறான், நான் எப்போது கர்த்தரோட பேசிக்கிறவன் அப்படிங்கிறான். ஆனால் மோசே ஒரு வாயும் பேசலை, ஒரு வார்த்தையும் பேசலை. இதில் 2வது வசனம் படிங்க. கர்த்தர் மோசேயை கொண்டு மாத்திரமா பேசினார். நானே படிச்சிடறேன். எங்களை கொண்டும் அவர் பேசினதில்லையோ என்றார்கள். இப்போ பிரச்சனை என்னன்னா, நீ எப்போ பார்த்தாலும் என்ன தெரியுமா திமிர் காட்டுற, கர்த்தர் உங்கள்கிட்ட பேசுகிறாரு, கர்த்தர் உங்கள்கிட்ட பேசுகிறாருன்னு. அப்படி கர்த்தர் உங்கள்கிட்ட பேசுனாக்கா நீ என்ன வேணா பண்ணிடுவியா, இந்த பிள்ளைய நீ கல்யாணம் பண்ணிடுவியா அப்படின்னு 2 பேர் சண்டை. இப்போ ஏன் கர்த்தர் எங்கள் கூட பேசலையா? வருமே,
எங்களை கொண்டும் அவர் பேசினதில்லையோ என்றார்கள். உங்கள்கிட்ட தான் பேசுகிறாரா, எங்கிட்ட பேசலையா இப்படின்னு ஒரு தர்க்கம் நடக்குது. இந்த தர்க்கத்தின் மத்தியில் ஒரு கேள்விக்குறி எழும்புது. இவங்க உண்மையாலுமே இவங்க 2 பேர்த்துக்கும் மோசே அந்த பொண்ணை கட்டுனது தான் பிரச்சனையான்னு பார்த்தீங்கன்னா, பொண்ணை கட்டுனது பிரச்சனை இல்லைன்னு ஆராய்ச்சியாகவும் சொல்லுகிறது. பொண்ணை கட்டுனதுனால பிரச்சனை இல்லை, இங்கே பொறாமை. என்ன பொறாமை பிரதர்? மிரியா மூத்தவா, அவன் என்ன சொல்றா, ஏண்டா நான் பார்க்க பிறந்த பையன், நான் பார்க்க மனத்தோட இந்த பையன் உங்கள்கிட்ட பேசுவாரமா, எங்கிட்ட பேசலையாமா? இது என்னது? இது எங்கே நடந்தது? இதுக்கு முன்னாடி யோசேப்பு வாழ்க்கையில் நடந்தது. அவன் சகோதரர்கள் சொன்னாங்க, ஏண்டா நாங்கள்லாம் மூத்தவர்கள் இருக்கும்போது உங்கள்கிட்ட கர்த்தர் பேசினாரானா? இப்படியாக சண்டை இவங்களுக்குள்ள பெருசாகிடுச்சு. அப்போ ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசுவார், எங்கள்கிட்ட பேச மாட்டாரா? உனக்கு கொஞ்சம் அப்படிங்கிறவா. ஆனால் பொறாமை என்ன தெரியுங்களா? நம்ம இருக்க இந்த பையன் உயர்ந்துடுறானா, நம்ம இருக்க இவங்க உயர்த்தப்பட்டானான்னு கேட்டிங்கன்னா, கர்த்தருடைய சித்து விளையாட்டில் ஒரு ஒன்று. கர்த்தருடைய அவருடைய வேடிக்கைக்கு ஒரு காரியமே இதுதான். என்ன தெரியுங்களா? கீழே இருக்கிறவங்கள மேலே தூக்கி கொண்டு போவார். கீழே இருக்கிற ஒருத்தனை மேலே கொண்டு போவார். நல்லா கவனிக்கிறீங்களா? நான் இது ஏற்கனவே வேறு மாதிரி சொல்லியிருக்கேன். பக்கத்து வீட்டுக்கு 1 லட்சம் விழுந்தா நீயே அவனுக்கு 1 லட்சமான்னு சொல்லாத. போய் கை கொடுத்து பாராட்டினா உனக்கு 10 லட்சமாக வந்துடும். இப்போ கீழே இருக்கிறவனு உயர்த்துறாரு. இது சில சமயம் நடக்கும். 1 2 3லேருந்து 2 தூக்கி மேலே வைப்பார், 3 தூக்கி அதுக்கு மேலே வச்சிருவார். இப்போ இந்த 1 2 என்ன பண்ணக்கூடாது? பொறாமை கொள்ளக்கூடாது. இது சில சமயம் பார்த்தீங்கன்னா கர்த்தர் அந்த இடத்துக்கு உயர்த்துவார், கொண்டு போய் அப்படி சிறியவனை உயர்த்துவார். அதுக்கு தான் அவர் சொல்கிறாரு, அவன் என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாக இருந்தான். நீங்கள் 2 பேரும் என் கூட இருந்தீங்க, 3 பேரும். ஆனால் இவன் என்னுடைய வீட்டில் எங்கே பார்த்தாலும் உண்மை உள்ளவன் சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு? மோசே கூட முகமுகமாய் பேசினார். மோசே கிட்ட தரிசனத்திலேயோ மோசே கிட்ட சொப்பனத்திலையோ இல்லை, டைரெக்டாக பேச ஆரம்பிச்சிட்டாரு. டைரெக்டாக அவனோட பேச ஆரம்பித்தார். இப்போ இது யாருக்கு பொறாமை? மிரியாமுக்கும் ஆரோனுக்கும் பொறாமை. உங்கள் வாழ்க்கையில் அப்படி நடக்கும். உங்கள் வேலை ஸ்தலத்தில், ஏன் பள்ளிக்கூடத்தில் கூட நடக்கும். ஒன்றும் தெரியாது. ஏன் நான் என் வாழ்க்கையில் நடந்தது. நான் அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் ஆண்டு. துபாய்க்கு நான் போகிறேன், சவுதிக்கு போகிறேன். நான் 7 நாடுகள் சுற்றிட்டு வந்திருக்கேன். 7 8 9 சமயத்தில் சிங்கப்பூரும் போயிட்டு வந்தேன். அதில் நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸே அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவன். நான் போகிறேன். எனக்கு கீழே ஹைதராபாத்லேருந்து ஒரு முஸ்லீம் பையன் வந்தான். அவனுக்கு ஒரே ஒரு காரணம், அரபி தெரியுங்கிறதுனால என்னை விட அவனுக்கு சம்பளம் ஜாஸ்தி. திடீர்னு அவன் சம்பள லிஸ்ட்டு வந்தோன்னு அவனை பார்த்தா அவன் எங்கே என்ஜினியர் லெவலில் வாங்குறான். ஆனால் ஒரு வேலையும் தெரியாது. இப்போ தான் பழகிட்டு இருக்கிறான். அன்னைக்கு நான் பைபிள் எடுத்தவன், அப்போவே இந்த மிரியாம் கதையை நான் படித்தவன். அப்போ யோசித்தோம், நம்மளுக்கு மேலே கொண்டு போனால் கர்த்தருடைய வேலை இல்லாமல் வேறு யாரும் வேலை இல்லை. அன்னைக்கு நம்மளால் தாங்க முடியல. நம்ம கஷ்டத்துக்கு இஷ்டத்துக்கும் நம்மளுடைய வேதனைக்கு நமக்கு அங்கே பார்க்கையில் நம்ம சம்பளம் குறைவாக காணப்படுது. அப்புறம்தான் தேவன் என்ன ஊழியத்துக்கு எடுத்தார். அங்கிருந்தே ஆரம்பிச்சிட்டார் அவருடைய வேலையை. இப்போ பொறாமை உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். உங்கள் வேலை ஸ்தலத்தில் கீழே ஒருத்தனை திடீர்னு ஓனர் என்ன பண்ணுவார்? மேலே கொண்டு போய் வச்சுருவார். அவனை மேனேஜராக வச்சுருவார். எது வேணால் வைப்பார். நீ பொறாமை கொள்ளாத. அவனுக்கு போய் நீ வாழ்த்துதல் சொல்லு. கர்த்தர் பார்ப்பார். அவனுக்கு மேலே கொண்டு போய் உன்னை உட்கார வச்சுருவார். இந்த பொறாமை என்ன பண்ணும் தெரியுமா? உங்களை இருக்கிற நிலையிலிருந்து எடுத்துரும். ஸோ இப்போ மிரியாமுக்கும் ஆரோனுக்கும் என்ன தெரியுமா? பொறாமை. ஆனால் அவங்க வெளிக்காட்டிக்கல. என்ன சொல்கிறாங்க? நீ எத்தியோப்பியா பொண்ணை எப்படி கட்டலாம், எத்தியோப்பியா பொண்ணை எப்படி கட்டலாம் அப்படின்னு சொல்லி அவன் தவறு செய்ததாக. சரி, இப்போ அடுத்த வசனம் வாங்க. மோசே ஆனவன் பூமியுள்ள சகல மனிதர்களும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவார். எப்படி சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு பாருங்க கடவுள். ஆக்சுவலி அவன் சாந்த குணமே கிடையாது. மோசே ராஜா அரண்மனையில் ஒரு எகிப்தினை கொண்டு போட்டவன், கொலை செய்தவன், வில்வித்த வீரன், நாடுகளை பிடிக்கிறதுல கில்லாடி, அவ்வளவு சகல சாஸ்திர ஞானங்களை கொண்டவன். வான சாஸ்திரம், எல்லா மண் சாஸ்திரம், எல்லா மனுஷ சாஸ்திரத்திலிருந்து எல்லாத்தையும் கற்று தேர்ந்தவன்.
ஆனா அவன் உண்மை உள்ளவனா, நல்லா கேட்கணும், கர்த்தருடைய வீட்டில் அவன் எப்படி இருந்தாலுமா உண்மை உள்ளவனா இருந்தபடினால அவனுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு பாருங்க. அவன் பூமியில சகல மனிதரிடம் மிகுந்த சாந்த குணம்னு சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு. அப்ப அது கொலை பண்ணது, ஓடுனது, நாட்டை பிடிச்சது, வில்லு யுத்தம் செஞ்சதெல்லாம் அப்படின்னா காதில் வாங்க மாட்டேங்கிறாரு. டே அவன் சாந்த குணம் இல்ல வேண்டா, அவன் வீட்டு உண்மை. தேவனுக்கு நீ பிரியமா நடந்துட்டா கர்த்தருடைய முன்காலத்துடைய பாவங்களை குற்றங்களை பார்க்க மாட்டாராம். அவர் சர்டிஃபிகேட் கொடுக்கிறார், அவன் சாந்தம் உள்ளவன்டா, அவன் உண்மை உள்ளவன்டா. இப்போ என்ன தெரியணும், அவன் ஒரு மனிதனுக்காக 2 பேர் அங்கே குத்தம் சொல்லிட்டு நிற்கிறான். இனி கொஞ்சம் விட்டா இவங்க சகல ஜனத்தையும் அவனுக்கு எதிராக கொண்டு வந்துருவாங்க. ஆனால் பாருங்க, அந்த ஒரு தனி மனுஷனுக்காக கர்த்தர் இறங்கிட்டார், யுத்தம் செய்ய வந்துட்டார். 4வது வசனம் படிங்க. சடுதியிலே கர்த்தர் மோசேயும் ஆரோனையும் மிரியாம் நோக்கி, நீங்கள் 3 பேரும் ஆசரிப்பு கூடாரத்துக்கு புறப்பட்டு வாருங்கள் என்றார். 3 பேரும் போனார்கள். இப்ப இவங்களுக்குள்ள வாக்குவாதம் பயங்கரம் ஆயிடுச்சு. மோசேவை பயங்கரமா திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இது அப்படியே உங்க வாழ்க்கையில சம்பவத்தை நீங்க உங்க வாழ்க்கையில ஒப்பிட்டு யோசிங்க. பயங்கரமா சண்டை உருவாயிடுச்சு. இந்த சட்டத்தை கேட்ட அவரு சடுதியில இறங்கி வந்துட்டு என்ன சொல்றாரு, டே என்னடா என் பையனை திட்டிட்டு இருக்கிறீங்க, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, நடக்க 3 பேர் ஆசரிப்பு கொடுத்துக்கு நட, நேர ஜட்ஜ்மெண்ட்டுக்கு போயாச்சு. படிங்க. கர்த்தர் மேகத்தூணில் இறங்கி கூடார வாசலிலே நின்று ஆரோனையும் மிரியாமையும் கூப்பிட்டார். அவர்கள் இருவரும் எப்படி போயிருப்பாங்க, இப்படி பணிஞ்சு போய் நின்றுப்பாங்க. இந்த இடத்துல பாருங்க, 3 பேரையும் வான்னு சொன்னவர் அங்க நின்றுட்டு என்ன பண்றாருங்க, 2 பேர்த்த முன்னாடி கூப்பிடுறாரு. அப்ப மோசே ஸ்பெஷல், அவனை தனியா ஒதுக்கிட்டாரு. அவன் செஞ்ச குற்றத்தை பத்தி அவர் பேசல, ஆனா அவன் குற்றம் செய்யல. சில ஆராய்ச்சி, சில தியானங்கள், அவன் குற்றம் செய்யல. அது எப்படிங்கிறத நான் பின்னாடி சொல்றேன். இப்ப இவங்க 2 பேரையும் நிக்க வச்சுட்டு அவர் என்ன சொல்றாரு பாருங்க. அவர்கள் இருவரும் போனார்கள். அப்பொழுது அவர், என் வார்த்தைகளை கேளுங்கள். உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியாய் இருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோட பேசுவேன். என் தாசனாகிய மோசே அப்படிப்பட்டவன் அல்ல. எப்படிப்பட்டவன் அல்ல? ஏதோ ஒரு பிள்ளைய நான் வேண்டான்னு சொல்லி பிள்ளை கட்டிட்டு வந்து எகத்தாலம் திமிர் பண்றவன் இல்ல. என் வீட்டில் எங்கோ அவன் உண்மை உள்ளவனா இருந்தான். நான் அவனுடன் மறைபொருளாக அல்ல. எப்படிங்க? தரிசனத்திலேயோ சொப்பனத்திலேயோ அல்லப்பா, முகமுகமாகவும் பிரத்யட்சம்னா என்ன தெரியுங்களா? இப்ப நீங்களும் நானும் கண்ணில் பார்த்துட்டு பேசிக்கிற மாதிரி பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன். அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். என்னையவே அவன் பார்க்கிறான்டா. ஆமென். அப்போ மோசேவை எவ்வளவு ஸ்பெஷல் ஆக்கிட்டார் பாருங்க, என்னையே காண்கிறான். இப்படி இருக்க நீங்கள் என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயமில்லாமல் போனது என்ன? ஊழியக்காரனை பேசுறதுக்கு உங்களுக்கு பயமில்லாமல் போனது என்ன? மோசேவை பேசுனத அவருக்கு பிடிக்கல. ஆமா. அடுத்தது, கர்த்தருடைய கோபம் அவர்கள் மூண்டது, அவர் போய்விட்டார். சரி, நிறுத்திங்க. இப்ப பாருங்க, தப்பு செஞ்சது யாரு? இப்ப நீங்க தான் பேசணும். எல்லாம் கை தட்டுங்க. அல்லேலூயா. ஐயோ, நன்மைகளை செய்தாரே நன்றி சொல்வே, அத்தனையும் நினைத்து நான். நல்ல ஜோர சத்தத்தை வைத்து கைகளை தட்டி ஜோரா, இன்னும் பத்தாது, சத்தத்தை உயர்த்தி, இன்னும் கைகளை தட்டி சத்தத்தை உயர்த்து. எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே ஏராளமாய் சொல்வே, அத்தனையும் நினைத்து நான் ஆண்டவரை போற்றுவே, ஆண்டவரை. கரங்களை ஜோர தட்டுங்க. அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி. மிரியாமும் ஆரோனும்
மோசேவை என்ன பண்ணியிருக்காங்க? குறை பேசியிருக்காங்க. குறை பேசினவங்கள 2 பேர்த்தையும் கர்த்தர் என்ன பண்ணார்? ஆலயத்துக்கு வரும்படி சொன்னார். அங்கே நிற்கிறாரு. நின்றுட்டு என் தாசனாகிய மோசேவை பற்றி குறை சொல்கிறதுக்கு நீங்கள் பயமில்லாமல் போனது என்ன நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. போனோடனே அடுத்த வசனம் சொல்லுது, கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டது. அவர் போய்விட்டார். மேகம் கூடாரத்தை விட்டு நீங்கி போயிற்று. மிரியாம் உறைந்த மலையின் வெண்மை போன்ற குஷ்டரோகியானாள். ஆரோன் மிரியாமை பார்த்தபோது அவள் குஷ்டரோகியா இருக்க கண்டான். நல்லா தெரிஞ்சுங்க. அதனால தான் என் பிள்ளைகளுக்கெல்லாம் உங்களுக்கெல்லாம் சொல்லுவேன், ஊழியக்காரர்களை குறை பேசாதீர்கள். ஊழியக்காரர் யாராக இருந்தாலும் பரவாயில்ல, சிஎஸ்ஐ ஐயராக இருக்கட்டும், ஆர்சி ஃபாதராக இருக்கட்டும், பெண்டிகாஸ்ட் பாஸ்டராக இருக்கட்டும், அவன் நல்லவனா கெட்டவனா அவனை பற்றி நீ குறை பேசாத. உன்னோடு பேசுகிறவர்களுக்கு நீ ஒத்துவதாத, அங்கே விட்டு விலகிக்கோ. மிரியாம் மோசேவை குறை பேசினார். கர்த்தர் மோசேவுடைய குற்றத்தை பார்க்கல, மிரியாம் மேலே தான் எரிச்சல் அடைந்தார். மிரியாம் அந்த இடத்துட்டு வரணுன்னே அவருடைய ரோகங்கள் எல்லாம் வெண்குஷ்டமாக மாறிடுச்சு. இது வேறு கருத்துன்னு சொல்கிறாங்க. அது உண்மையாக பொய்யான்னு தெரியல. நம்ம அவ்வளோ ஆழமாக போக வேண்டாம். டிக்ஷனரியில் வேறு மாதிரி இந்த இதுக்கு அர்த்தம் கொடுக்குறாங்க, என்ன வெண்குஷ்டம்னு சொல்லி. அப்போது இதை உடனே யார் பார்க்குறா? ஆரோன் பார்க்குறான். மிரியாம் அக்காகாரி குஷ்டத்தில் இருக்கா. உடனே அவன் அழுது மோசே கிட்ட மன்னிப்பு கேட்கிறான். அடுத்தது, அப்பொழுது ஆரோன் மோசேயை நோக்கி, என் ஆண்டவனே. இப்ப பாருங்க, மோசேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டான்? ஆண்டவனே, நாங்கள் புத்தியீனமாய் செய்த இந்த பாவத்தை எங்கள் மேல் சுமத்தாதிரும். இப்ப உடனே மன்னிப்பு கேட்டுட்டான். நீங்கள் அப்படி ஒரு தவறுகளை செய்திருந்தா ஆன் த ஸ்பாட் மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவரே சொல்லுங்க, சபைக்கு விரோதமாய், ஊழியனுக்கு விரோதமாய், பரிசுத்தாவிக்கு தூஷணமாய் நான் பேசியிருந்தா என்னை மன்னிங்கன்னு கேளுங்க. அங்கே ஆரோன் உடனே மன்னிப்பு கேட்டான். இந்த இடத்துல நான் ரொம்ப வருடங்களுக்கு முன்பாகவே தியானிச்சிருக்கேன். மிரியாமும் தான் பேசினான், ஆரோனும் தான் பேசினான். ஆனால் மிரியாமை தண்டித்த தேவன் ஆரோனை தண்டிக்கலை. அப்போ நாங்கள் ஒரு சில கருத்தை வச்சுருந்தோம். ஏன் தண்டிக்கலைன்னா, ஆரோன் ஒரு ஊழியக்காரன், அதனாலன்னு கிடையாதுங்க. இன்னொன்று அது ஒரு உண்மை தான், இல்லை நான் சொல்லவில்லை. அவன் தனக்கு ஊழியம் செய்தபடினாலே ஆரோனை கர்த்தர் தண்டிக்கலை. அரிய தண்டனை மனதளவில் கொடுத்தார். மிரியாமுக்கு சரீர அளவில் கொடுத்தாரு, ஆனால் ஆரோனுக்கு மனது அளவில் கொடுத்தாரு. அதே சமயத்தில் ஆரோனை ஏன் டைரெக்டாக கை வைக்கலைன்னா, ஆரோனை அடித்தா மோசேவை அடித்த மாதிரி. ஏன்னு கேட்டால், மோசே நான் திக்கு வாய் உள்ளன்னு சொல்லுவது, இதோ உன்னுடைய வாய் வருதுன்னாரு. ஆரோன் அவனுடைய வாயாக வச்சபடினால இவனை அடித்தா மோசேவை அடித்த மாதிரி. அதனால் நான் மோசையை அடிக்க மாட்டேன்னு சொல்லி மோசே தப்பு பண்ணும் பொழுது, மோசேவை அடிக்கும்போது இவனும் அதோட முடிஞ்சு போயிடுறான். அவன் கண்மலையில் கோல் எடுத்து அடிக்கிறான் இல்லையா, அந்த டைம் அதோட இவனும் முடிஞ்சு போயிடுறான். இப்போ மிரியாமுக்கு எல்லாம் கெஞ்சறாங்க, அங்கே வாங்க சீக்கிரம். அப்பொழுது ஆரோன் மோசேயை நோக்கி, என் ஆண்டவனே, நாங்கள் புத்தியீனமாய் செய்த இந்த பாவத்தை எங்கள் மேல் சுமத்தாதிரும். தன் தாயின் கற்பத்தில் பாதி மாம்சம் அழுகி செத்து விழுந்த பிள்ளையை போல அவள் ஆகாதிருப்பாளாக என்றான். இப்ப மோசே சும்மா இல்ல, அக்காவுக்காக ஜெபம் பண்றான். ஆண்டவரே, அவ அந்த குறை இல்லாம பாத்துக்குங்க, அவளை விடுதலை ஆக்குங்கன்னு சொல்லும் பொழுது பாருங்க, அடுத்த வசனம். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, என் தேவனே, அவளை குணமாக்கும் என்று கெஞ்சினான். கர்த்தர் மோசேயை நோக்கி, அவள் தகப்பன் அவள் முகத்திலே காரி துப்பெனது உண்டானால் அவள் 7 நாள் வெட்கப்பட வேண்டாமோ. இப்ப இதை தான் சொல்றாங்க. அவள் வெட்குஷ்டம்னு சுருக்கமாக சொல்லியிருக்கு. ஆனால் ஒரு பொண்ணுடைய அப்பா அவள் மூஞ்சில் காரி துப்புனா அவளுக்கு எவ்வளோ கேவலமோ அந்த கேவலத்தை மிரியாம் அடைஞ்சாளுங்கிறது தான் வெண்குஷ்டம்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி சில குறிப்புகள் எல்லாம் சொல்லப்படுது. அப்போ மிரியாம் 7 நாள் ஒதுக்கி வைக்கப்பட்டாள். 7 நாள் ஒதுக்கி வைக்கப்பட்டு பிறகுதான் அவள் கூட்டத்தோடு சேர்ந்தா. இப்போ மோசே அந்த தவறை செய்தானா
அதான் இப்போ நமக்கு முக்கியம். ஏன்னா அப்போ தவறு செய்துட்டா கர்த்தர் வீட்டில் உண்மையாக இருந்தால் அவர் எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்வாரா அப்படின்னா அப்படி இல்லை. இவ யார் தெரியுங்களா? இவ சிப்போரா மீதியான் தேசத்தை சேர்ந்தவள். இப்போ இது எங்கே நடந்ததுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இவன் ஏன் அவளை திருமணம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது யார் இதுக்குள்ளே நுழையிறாங்கன்னா ரூத்து நுழையிறான். இந்த ரூத் எப்படி நுழையிறா அப்படின்னு கேட்டால், ரூத்து யாருன்னு கேட்டிங்கன்னா மீதியான் தேசத்தை சேர்ந்தவ. அவள் என்ன பண்ணுறா, அவள் ஆல்ரெடி அவள் யாருன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் மத்தேயு புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் போய் 1 முதல் 5 வசனங்க அந்த சந்ததியை படிச்சிங்கன்னா, ரூத் 11ஆம் தலைமுறைக்கு வரா. 10 தலைமுறைக்கு யாருமே இனி எடுத்துக்கொள்ளப்படாதுன்னு சொன்னார். கரெக்டாக 10வது தலைமுறை முடிஞ்சோன்னு தான் ரூத்து உள்ள நுழையிறா. அடுத்தது என்னென்னா, அந்த சந்ததியிலிருந்து என்ன பண்ணுறா, ஒரு சிப்போரா உருவாகிறா. அதனால தான் மீதியான் தேசத்தை சேர்ந்த யூதா ஸ்திரியொருத்தி அப்படின்னு வரும். அந்த மீதியான் தேசத்திலேருந்து அவள் வந்தா பாருங்க, அவளை திருமணம் செய்து கொண்டார். அப்போ மோசே திருமணம் செய்தது 11வது தலைமுறை தான். 10 தலைமுறைக்கு திருமணம் செய்யக்கூடாதுன்னு சொன்னார். ஆனால் இவர் ரூத்து உள்ள நுழைம்போது அது 11வது தலைமுறை. ஸோ ரூத்து மூலம் உருவாகி சிப்போரா வரா. இந்த சிப்போரா வந்தவங்கிட்ட ஒரு தனி உடன்படிக்கையை கர்த்தர் ஏற்படுத்துகிறார். அது வசனங்கள்லாம் படித்தோம்னா நிறைய வசனங்கள் இருக்குது. ஆனால் நான் சுருக்கமாக உங்களுக்கு சொல்லிடுறேன். ரூத்து சிப்போரா கிட்ட தேவன் ஒரு உடன்படிக்கை பண்ணுறார். என்ன உடன்படிக்கை? அதான் ஆதியாகமத்தில் சொன்ன உடன்படிக்கை. எல்லாத்துலேயும் நீங்கள் என்ன பண்ணணும், விருத்த சேதனம் செய்யப்படணும்னு சொல்லும் பொழுது சிப்போராக்கும் அந்த உடன்படிக்கை சேருது. இப்போ விருத்த சேதனம் இல்லாதவன நான் கொன்னுடுவேன்னு சொல்லும் பொழுது தான் இவர்கள் அந்த பாலைவனத்திலேருந்து வந்துக்கிட்டு இருக்கும்போது தேவன் மோசையை கொல்லும்படியாக வரும் பொழுது தான் மோசேக்கு சிப்போரா என்ன பண்ணுறா, நல்ல கருக்குள்ள ஒரு கல்லை எடுத்து அவனுக்கு விருத்த சேதனத்தை பண்ணி விட்டோன்னே தேவனுடைய கோபம் அவர்கள் மேலிருந்து விலகிடுது. இப்போ இந்த உடன்படிக்கைக்குள்ளே வந்துட்டா. இப்போ சிப்போரா எங்கே வந்துட்டா, விருத்த சேதனம் பண்ணணும் உடன்படிக்கைக்குள்ளே வந்ததுனால இனி அவள் அந்த ஸ்திரீ அல்ல, இவள் இது யூதா ஸ்திரியாக மாறிடுறா. இதனால தான் மோசே அவளை திருமணம் பண்ணனுடைய அந்த தீட்டு கழிஞ்சிடுது. இந்த உடன்படிக்கை யாருக்கு தெரியாது? மிரியாமுக்கும் தெரியாது, ஆரோனுக்கும் தெரியாது. தெரியாததுனால இவங்க என்ன பண்ணிட்டாங்க, நீ எத்தியோப்பியா ஸ்திரியை திருமணம்ட்டு இவங்க தேவையில்லாமல் சண்டை போட்டாங்க. இந்த உடன்படிக்கை கர்த்தருக்கு தெரியும். அதனால தான் அவர் சொன்னார், மோசே என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை. ஏன்னா அவன் அப்படி கட்டலை. அவன் கட்டுனது, நீங்கள் வேணா மத்தேயு புஸ்தகம் எடுங்களேன், 1ஆம் அதிகாரம் எடுங்களேன், 1 முதல் 5 படிக்கலாம். இல்லைன்னா வாங்கலாம், அப்படியே வாங்கலாம். எண்ணிட்டு வர்றீங்களா? யார் என்றீங்க பார்க்கலாம். முதல்ல படிங்க. மத்தேயு 1. ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு. ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான். 1. ஈசாக்கு யாக்கோபை பெற்றான். 2. யாக்கோபு யூதாவையும் அவன் சகோதரரையும் பெற்றான். 3. யூதா பாரேசையும் சாராவையும் தாமாரிடத்தில் பெற்றான். 4. பாரேஸ் எஸ்ரோமை பெற்றான். 5. எஸ்ரோம் ஆராமை பெற்றான். 6. ஆராம் அமினதாபை பெற்றான். 7. அமினதாப் நகசோனை பெற்றான். 8. நகசோன் சல்மோனை பெற்றான். 9. சல்மோன் போவாசை ராகாபினிடத்தில் பெற்றான். 10. போவாஸ் ஓபேதை ரூத்தினிடத்தில் பெற்றான். சந்ததி. இப்ப தேவன் ஒரு உத்தரவு கொடுக்கிறாரு, 10 சந்ததிக்கு நீ இதுக்குள்ள நுழையக்கூடாது. இப்ப ரூத்து நுழைஞ்சோன்னு இப்ப ரூத்து கர்த்தருக்கு பிரியனோட மாறுறா. ஏன்? 11 சந்ததியா மாறிட்டா. 10 சந்ததி எஸ்கேப் ஆயிடுச்சு. 11 சந்ததியிலிருந்து வந்தவளை தான் மோசே திருமணம் செய்தான், சிப்போராவை. சிப்போராவுக்குள்ள ஒரு உடன்படிக்கை இருக்கு. பாருப்பா, நீ விருத்த சேதனம் செய்யணும். உன் கணவனுக்கு என்ன பண்ணணும், விருத்த சேதனம் பண்ணியிருக்கோம். இதை மறந்துட்டாய்வா. திடீர்னு அவர் கொல்ல வரும் பொழுது தான் தபார் என்ன பண்ணுறா, மோசேக்கு விருத்த சேதனத்தை பண்ணி விட்டோன்னே சுத்த உடன்படிக்கைக்குள்ளே இவங்க 2 பேர் வந்துடுறாங்க. வந்ததுனால சிப்போராவை திருமணம் பண்ணிட்டு அவன் கணவன் மனைவியாக வாழ்கிறான். இந்த உடன்படிக்கை யாருக்கு தெரியாது? மிரியாமுக்கும் தெரியாது, ஆரானுக்கும் தெரியாது. 2 பேருக்கு தெரியாதனால தான் இவங்க மேட்டிமை கொண்டு செஞ்சாங்க. அதில் ஆனால் ஆண்டவரே சொல்கிறாரு, இதில் மறைப்பொருள் உண்மை என்னென்னா, அவள் திருமணம் பண்ணினதுனால அல்ல, அவனை உயர்த்தினால் ஏற்பட்ட பொறாமை. என்ன உயர்த்தினார்? அவனை உச்ச நிலைக்கு தேவனே முகமுகமாய் பேசுகிற அளவுக்கு உயர்த்தினார். மிரியாமுக்கு அது தாங்கலை.
ஆரோனுக்கும் அது தாங்கலை. 2 பேருக்கும் பொறாமை நிமித்தமாக அவன் மேலே குற்றம் சுமத்தினார்கள். இன்றைக்கு என் அன்பு சகோதரனே சகோதரியே, உங்களுக்குள்ள பொறாமை ஒன்று இருக்கவே கூடாது. உங்களுக்கு கீழே ஒரு சமயம் உங்களுக்கு அந்த பொறாமை இருக்கான்னு கர்த்தர் பரிசோதிக்கும்படியாக உங்களுக்கு கீழே வேலை செய்கிற இடத்துல ரொம்ப அடிமட்டத்தில் இருக்கிறவனை தூக்கி ஹை போஸ்ட்டில் உட்கார வச்சுருவார். அப்போ தான் உங்களுக்கு ஒரு வேக்காடு வரும் பாருங்க. ஏடி நம்ம எத்தனை வருஷம் இருந்தோம், இன்னும் இப்போ வந்திருக்கேன் சொல்லுவோமா இல்லையா? அவளை டக்குன்னு எடுத்துட்டாரு, மேலே கொண்டு போயிட்டாரு, ஆஃபீஸர் அப்படி போட்டாங்க இப்படி போட்டாங்க. இந்த தேவன் நமக்கு அறிவுரை சொல்கிறாரு, நீ பொறாமை கொள்ளாதே, கர்த்தர் ஏற்ற வேளையில் உன்னை உயர்த்துவார். அப்போது ஒரு மனுஷனுக்காக தேவ வைராக்கியம் அங்கே இறங்கினது. மோசே என்ற ஒரு மனிதனுக்காக அந்த வைராக்கியம். நான் சொல்கிறேன், உங்களுக்காகவும் சரி எனக்காகவும் சரி கர்த்தர் வைராக்கியம் கொள்வார். அவருடைய வைராக்கியம் நிச்சயம் நம்மளை மேன்மையான காரியங்கள் கோயில். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.